ஒரே ஜியோல 8000 கட்டடங்களை கட்டி தந்திருக்கிறார் பள்ளிக்கூடத்துக்கு. இப்படிப்பட்ட கல்விக்கு மிக முன்னுதாரணம். 1 2 எல்லாம் கிடையாது. மகளிர் உரிமை தொகையை தான் கொடுக்குறாங்க. அதுல நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. அடுத்தது கல்விக்கு பள்ளிக்கூடத்துல 10ஆவதுல இருந்து 12ஆவது படிச்சு கல்லூரிக்கு போற ஒவ்வொரு பிள்ளைக்கும் புதுமை பெண் திட்டம் என்று சொல்லி அவர்களுக்கு உற்சாகப்படுத்துகின்ற விதத்தில் எதுக்கு இருக்கிறோம்? பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. பிள்ளைகள் பொண்ணுங்களுக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, பிள்ளைகள் பையன்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி முதல்வர் திட்டம் கொடுத்து அதுல ஒரு 1000 ரூபாய் பணம் பெறுவதில்லை. அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கல்வியையும் பொருளாதாரத்திலும் சுகாதாரத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்தியாவிலேயே தந்தவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனாலதான் நாங்கள் வரோம். ஒரு நல்ல ஆட்சி, நேர்மையான ஆட்சியை கொடுத்த காரணத்தால் தான் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் வர்றோம். சீட்டுக்கெல்லாம் இல்லை, கேட்டோம் கொடுக்கல, பரவாயில்ல, அது அடுத்தது. இருந்தாலும் சீட்டை விட இந்த நாடு முக்கியம், தமிழ் மொழி முக்கியம். நான் தேசத்தால் இந்தியன், இனத்தாலும் மொழியாலும் தமிழன், வழியால் இந்துவாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம். ஆனால் இங்கே தமிழ்நாடு ஊட்டியிருப்பது நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதுதான் திராவிடம், அதுதான் திராவிட மாடல். எல்லோருக்கும் சமத்துவத்தை வழங்கி இங்கே எல்லோருக்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசை எடப்பாடியில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. மரியாதை தெரிந்தவர்களுக்கு மரியாதை கொடுங்க, மரியாதை தெரியாதவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். தாழ்வான ஒரு மனிதர் ஒரு முதலமைச்சருக்கே